நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான இனிமையான வணக்கம். ராகு கேது பயிற்சியில் கும்பராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த கும்பராசிக்காரர்கள் கடந்த 3 வருடம் படாத பாடு அத்தனையும் பட்டவர்கள். அவர்களுக்கு சனி ஜென்மச்சனி விலகிவிட்டது. அடுத்தது வரக்கூடிய மே மாதம், அதாவது அடுத்த மாதம் இவர்களுக்கு குரு பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். அதுவும் இல்லாமல் தனஸ்தானத்தில் இருந்த ராகும் 8ல் இருந்த கேதுவும் இவர்களுக்கு ராசியில் ராகும் 7ஆம் இடத்தில் கேதுவும் வருகிறது. ஒரு அற்புதமான அருமையான பலன்களை தான் இந்த கும்பராசியினர் அணிவிக்கப் போகிறார்கள். இதுவரைக்கும் பொருளாதார நெருக்கடி, கடன் தொந்தரவு, மன உளைச்சல், மன சங்கடங்கள், நம்பிக்கை துரோகங்கள் அத்தனையும் சந்தித்த நீங்கள் இனி எடுத்த காரியத்தில் ஒவ்வொன்றிலும் வெற்றியும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு விடிவு காலம் ஏற்பட போகிறது. எவ்வளவு சம்பாரிச்சும் கடன் கட்டுறமே, எவ்வளவு சம்பாரிச்சும் கையில் நிற்க மாட்டேங்குதுங்கிற எண்ணம்லாம் இனிமேல் விட்டுருங்க. அடுத்த 1 வருடத்திற்கு உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன், காதலர் காதலி பார்ட்னருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும், அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். வேலை பார்க்க பார்ட்னர் தொழில் செய்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம். ஸ்ரீரங்கம் மட்டும் சென்று வாருங்கள். அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்.